பா குச்சியை வச்சு அடிச்சிருச்சுப்பா அந்த மிஸ். கையெல்லாம் வலிக்குது. நீ விடுற ஜெயக்கடா, அப்பா வந்துட்டல, இன்னைக்கு இருக்கு அந்த மிஸ்ஸுக்கு. அப்பா அந்த மிஸ் தான்ப்பா. ஹலோ சார், கேக்குதா? என்ன வர சொன்னீங்களா? என்னாச்சு சார்? அது ஒண்ணு இல்ல மேடம், ஜெயக்கடா ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு அவனை அடிச்சிங்களாமே, அதான் அவனுக்கு பதிலா நான் சாரி கேட்கலான்னு வந்தேன் மேடம். ஐயோ பரவாயில்ல சார், இதுக்கு நீங்க சாரி சொல்றீங்க? இங்க மட்டும் இல்ல மிஸ், வீட்லயும் சுத்தமா அடங்கறதே இல்ல. இன்னும் அவனை 2 அடி சேர்த்து கூட அடிச்சுக்கோங்க. ஆனா அவன் ஒழுங்கா இருக்கணும் மிஸ். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன், யூ டோன்ட் வரி. இங்க பாரு ஜெயக்கடா, டீச்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அதனால அவங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்கணும், சரியா? ஜெயக்கடா கம். மிஸ் ஒரு நிமிஷம். வீட்டுல ஜெயக்கடா படிக்கும் போது ஏதாச்சும் டவுட்னா என்ன பண்றது? உங்க நம்பர் கிடைக்குமா? 822 சொல்லுங்க. ஓகே மிஸ், அவனுக்கு ஏதாச்சும் டவுட்னா நான் கூப்பிடுறேன். ஓகே சார். ஜெயக்கடா குட்டி, ஹோம்வொர்க்கா? மிஸ்ஸுக்கு போன் பண்ணுவோமா? எனக்கு தான் டவுட்டே இல்லையே. அவங்க கால் அட்டன் பண்றதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு டவுட்ட சீக்கிரமா யோசி. அப்பா இதெல்லாம் வேணாம்ப்பா, அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா செருப்பால் அடிப்பாங்கப்பா. ஹலோ மிஸ், நான் ஜெயக்கடாவோட அப்பா பேசுறேன். சொல்லுங்க சார். இல்ல, ஜெயக்கடாக்கு மேக்ஸ்ல ஏதோ டவுட்டா, அதான். ஐயோ சார், நான் உனக்கு இங்கிலீஷ் டீச்சர். கரெக்ட் தான் மிஸ். ஆனா அவன் எல்லா சப்ஜெக்டும் உங்ககிட்ட தான் படிப்பேன்னு அடம் முடிக்கிறான். நான் என்ன பண்றது? ஓகே சார், நீங்க அவன்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். அதான் கொடுக்குறேன். அப்பா இதெல்லாம் சரி வராது, நான் போய் இப்ப மம்மி கிட்ட சொல்றேன். அப்புறம் தெரிஞ்சதுன்னா எனக்கும் சேர்த்து அடி விழும். போங்க. போய் சொல்லு, நானும் சொல்றேன். சாட்டை டெலீட் பண்ணா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? பேக்கப் எடுத்து விட்டேன். நீ டெய்லியும் சங்கமித்ரான்னு ஒரு பாப்பாட்ட பேசுறல்ல, அது எல்லாத்தையும் அப்பா பாத்துட்ட. நானும் உங்க அம்மாட்ட சொல்லிட்டா? டாடி, இனிமேல் அவங்க எனக்கு மிஸ் மட்டும் இல்ல, அவங்க என்னோட சித்தி.